மழை தண்ணி மாதிரி தெரியலையே. கரெக்டா பண்ற மாதிரி தெரியல. இன்னும் உன்ன மாதிரி ஊருக்காரங்க சேர்த்து குடிச்சா பரவாயில்ல. அந்த மாதிரி யாரும் நான் மக்கட்ட முடியல. எந்த கம்மியாக்கி உங்களுக்கு சொன்னேன். டேய் அது போடுறோம். ஆமா நான் யார் தெரியுமா? ஐயா இந்த ஊர் நாட்டாமலை. நாட்டாமலைடா. நாட்டாமலை ஊர் பக்கத்துல ஏகாரி ஊரு. வண்ணாமூடு நானு. ஏகாரினா வண்ணாமூடு. ஆமா சொல்லி சொல்லிக்கிறேன். என் பேரு சின்ன. என் பேரு சின்ன. சின்ன. ஏய் சின்னடா. சின்ன. என் முன்னாடி பேரு சின்னி. அட பாத்தா ஒரு அமைப்பு பண்றோம். கரண் மனைக்கு பேர் கால மஞ்சள் தண்ணி கால குத்து கரிமாறி எழுநூறு நீ போக முடியாது. துணி கூட வெள்ளால வச்சு வெயிச்சிருங்க. ஐயா வேணாம் ஐயா இந்த மாசத்துல 2 கிலோ வாங்க வச்சிருக்கேன். வேணாம் ஐயா வச்சிருக்கீங்க. ஆமா ஜாக்கிரதையா இருந்துங்க. துணி சும்மா வெள்ளால போட்டு சொல்லேன்னு தேய்ச்சி விடுறேன். ஆமா வச்சிருக்க. காலையில 4 மணி நேரம் கிளம்பி வந்தேன். பௌத்த பெற்றது விட்டுது. சாப்பாடு எங்க வாங்கி கொடுக்குற? வேலை பிரச்சனை வாங்கி கொடுத்தேன். அது நீ வச்சுட்டு சிறுசாம பரோட்டாவை சாப்பிட்டேன். அது பரோட்டா சாப்பிட்டேன். அது பயிரோட வச்சிருந்தேன் நானு. அது சாப்பிட்டாதான் நீங்க தகர ஓடுது. ஆமா ஆமா அப்படியே காலத்துல ஓட்டிங்க. நானே கொண்டாடி குடும்பத்துல இருக்கிறோம். உங்க குடும்பத்துல 4 மணிக்கு கிளம்பி வந்தேன். நல்லா துணி துணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா காணும். பாத்தீங்கன்னா என் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னடா சொல்லுங்க முன்னாடி ஒரு 100 ரூபா எப்படி கொடுக்கறது நானு நான் இவ்வளவு தொழில் செய்யறேன். ஆமா நீங்க எல்லாமே நீங்க ஊரு பூரா துணி விற்கிற. அப்படிங்கும்போது என்ன நம்பி அந்த 100 ரூபாய் கொடுக்க மாட்டியா? உன்னை நம்பியெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா எப்படி திருப்பி நீ கொடுப்பேன்? ஏற்கனவே கம்பெனி 47 நாள் போய் காணாம போயிட்டேன். இந்த 100 ரூபாய் நான் எப்படி வாங்குறது? அப்பதான் காணாம போனாலும் புதுவேண்ட அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவோம். சரி ஐயா நல்லது 5 நாள் தான் வெயிட்டிங். ஓகே ஆனா உன திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி இருப்பேன். பொட்டாசெல்லாம் கைத்தா போவா. சில்லறை இல்ல 500 ரூபாயா இருக்குது. என்ன நம்பி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா என் பொண்டாட்டியை வச்சிருக்க கொடு. பொண்டாட்டி வச்சுக்குவா. பொண்டாட்டி சாட்சி வச்சிருக்க கொடுறா. பொண்டாட்டி நம்பிக்கையோட நீ கொடுக்கறனாலும் மணி எனக்கு தருவான். எப்படியாவது கேச்சுக்கிறேன் நானு. அட கருப்பு சோள பிச்சு வச்சு கேச்சுக்குவேன். ஆமா சவுதிக்கு களவேட்டை வச்சு கேச்சுக்குவேன். மல்லாட்டுக்கு களவேட்டை போய் கேச்சுக்குவேன். அதெல்லாம் நம்பி கொடுக்குறேன். உன் மனைவியை நம்பி கொடுக்குறேன். 500 ரூபாய் என் முன்னாடி வச்சு கொடுக்குறான்னு
ஏழ்மை குடியில் பெண்ணாத பிறகு துணிமணிகளை எடுத்து துவைத்து அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்துல பொண்ணா பிறந்தது. என் வீட்டுக்காரன் எங்க போனா எங்க இருக்கிறானே தெரியல. அவன் பேர் தான் சின்ன, என் பேர் தான் சின்ன ஐயன்னுவாங்க. காலையில ஓட்டிட்டு போனா வாட்டு பூச்ச எங்க மடக்கின்னு உட்காந்துறான்னு தெரியல. துணியெல்லாம் துவைக்கிறான்னா இந்த பக்கம் எங்கன்னா வந்திருப்பான். தேடி பார்க்கலாம். என்னங்க ஐயா, என்ன எங்கேயுமே காணா, குரலே காணா. ஒரு பாறை கிடக்குது, அந்த பாறை மேல ஏறி தான் பார்க்கணும். என்னங்க மாமா அத்தா எங்க இருக்கு? ஐயா ஐயா எங்கத்தான் போனானோ என்னத்தான் பண்ணானோ தெரியல. இந்த குடிய தூமையை நான் கட்டிக்கிட்டு படாத அவசரப்படுறேன். இந்த பொட்டைய தூம பையன் இது ராவானா குடிய கொண்டு வாசல படுத்து கிடக்குறான். நாயை கொண்டு உள்ள படுத்து கிடக்குறேன். இல்லை என் பொட்ட தூமை கடவுள் கண்ணி சும்மா ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்ல, எங்க கேஸ்ல ரோல் போடாம ரோல். ஆமா, ஏன்னா என் பொண்டாட்டி வந்தா ஒரு வார்த்தை சொல்லுமா இல்லையாடா? மாமா